நாங்கள் வெறும் 2 மணித்தியாலத்துக்குள்ளேயே கடக்கலாம். நல்ல அழகாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் அப்படியே திரும்புது. பயங்கரமாக இருக்கா? நல்லா தான் இருக்குது. வெயிலாக இருக்குது. பட் நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கீங்க பாருங்கள். அங்கே எவ்வளோ வரும் இந்த ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோ நார்மல்? ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஸோ யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட 4.5 மாதத்துக்கு பிறகு இப்போ வாரேன். ஸோ லாவோஸ் என்ற நாட்டில் வெறும் 2 மணித்தியாலத்தில் போக வேண்டிய தூரம் இங்கே வந்துட்டு ஒரு 6 மணித்தியாலத்தில் வருது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன், அதாவது யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறேன். நாங்கள் குறிப்பாக வந்து இப்போ கொழும்பில் அதுவும் வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஸோ ஆன்லைன்லேயே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாங்க. என்னை இப்போ வந்து ட்ரெயின் ஓட வலிக்கிட்டு, அப்போ அதையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் போகலாம்னு சொல்லிட்டு சீட் ரிசர்வேஷன்.lk நினைக்கிறேன். நான் அதில் வெப்சைட் சரியாக போடுவேன். நீங்கள் அதில் ஆன்லைனில் புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு கவுண்டரில் கேட்டோனாங்க. ஸோ வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கேட்டெடுத்து அதை சொன்னாங்க, அந்த ஆன்லைன் எங்களுக்கு வர்ற டிக்கெட்டை மட்டும் காட்டினாலே சரின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு 3000 சொச்சம் வந்தது. நார்மலாக பஸ்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நைட்டில் நார்மலாகவே பஸ் இருக்கும். ஒரு 9-10க்கு எடுத்துன்னு யாழ்ப்பாணத்தில் விடிய காலம் ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் கொண்டு அடிச்சிருக்கணும். இன்னொரு பஸ் இருக்குது காலம், அதாவது வெள்ளவத்தையில் இருந்துட்டு யாழ்ப்பாணம் போகிறதுக்கு காலம் நேரமுமே இருக்குது. காலம் ஒரு 9 மணிக்கு எடுத்துச்சுன்னு சொன்னால் பின்னேரம் போய் சரி 6-7 மணி கூட ஆகலாம். இந்த ட்ரெயின் வந்து இன்டர்சிட்டி ட்ரெயின். அதால் இப்போ எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் 12 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. ட்ரெயினுமே அப்படியே வருது. ஸோ வெள்ளவத்த ஸ்டேஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம். அப்படியே போவோம் வலிக்கிட்டு. ஸோ இதில் நார்மலாக இங்கே உள்ளுக்கு போகிற ட்ரெயினோட ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கு. டவுன் சவுத்துக்கு போகிற எல்லாமே இதில் போட்டிருக்கு பாருங்கள். காலி, ஹிக்கடுவை, அழுத்தமை இந்த சைட் போகிறது, இதெல்லாம் மற்ற சைட் ஃபோர்ட் ஜீலோ அந்த பக்கம் போகிறது. ஸோ ட்ரெயின் வருது. அப்படியே ட்ரெயினில் ஏறி போகும். இது வந்துட்டு நார்மல் லோக்கல் ட்ரெயின். இது லோக்கல் ட்ரெயின், இதில் போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா விடிய காலமாக வேலைக்கு போகிறாங்க, மற்ற சைட் போகிறது, அவை எல்லாமே இந்த ட்ரெயினை பாவிச்சு கொள்ளுகிறோம். விடிய நேரம் இப்போ 5:30. ஏறல நான். சரி, இப்போ வந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கான ட்ரெயின் வந்துட்டு ஸோ அது இந்த சைட் தான் வரும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வர ட்ரெயின் மற்றது லோக்கல் ட்ரெயின் அதில் எதுலையாவது மாறி ஏற போகிறீங்க, உங்களோட அப்பா அம்மா யாராவது வரணும்னு சொன்னால் நீங்கள் மாறி ஏறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் எச்சுக்குள்ளே ஏறணும் அந்த சைட். ஸோ இதில் வந்துட்டு அந்த சின்ன பிள்ளை வந்துட்டு அம்மாவோட வந்துட்டு இந்த வீடியோவை காட்டிட்டு ஹலோ அண்ணா அதில் போகிறாங்க தானே, உங்களோட இது நீங்கள் தானே என்று கேட்டுட்டு உங்களோட வீடியோலாம் நாங்கள் வீட்டில் பார்ப்போம்ன்ற மாதிரி எடுத்து சொன்னாங்க. கேட்டோடனே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பட்டனை தட்டினோன்னா அப்படியே வரும். ஃபுல்லாகவே ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். எல்லாமே ஏசி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்ட் இது எதுவுமே பிரிக்கப்படையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே கிளாஸ் மாதிரி தான். ஸோ எல்லாமே இப்படி ஹெச்எண்டு போட்டிருக்கும், ஜிஎண்டு போட்டிருக்கும், அந்த மாதிரி பிரிச்சுருக்கு. நீங்கள் வந்துட்டு உள்ளே இருந்து கொள்ளலாம். ஸோ இதில் ஸ்பீட் அதெல்லாமே காட்டுகிறேன். அதெல்லாமே உங்களுக்கு போக காட்டிக்கொள்கிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச், இன்னும் சூரியன் வடிவா உதிக்க இல்லாதால எனக்கு காட்ட முடியாமல் இருக்குது. ஆனால் ட்ரெயின் பயணம் நல்லா இருக்கும். பல நண்பர்கள் எல்லாமே எனக்கு தந்துருக்குது ரயில் பயணங்களில். சரி, முழுமையாக வந்து விடிஞ்ச உடனே நான் உங்களோட வந்து கதைச்சு கொள்கிறேன். ட்ரெயினில் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்குமே காட்டுறேன். இங்கே வந்து இந்தியாவில் 2 சீட், இந்தியாவில் 2 சீட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஏசி. மேலே வந்து லக்கேஜ் அதிலெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு புக்கிங் இதுலேயே வந்துட்டு உங்களோட சீட் வந்து ரிசர்வ் ஆகி வரும். எத்தனையா நம்பர்னு சொல்லி நாங்கள் 27 28. ஸோ இப்படி தான் இருக்குது. உள்ளுக்கு எப்படி இருக்குது? இந்த பக்கம் வியூ செம்மையாக இருக்குது. ஃபோனில் எடுத்தால் தான் கிளியராக தெரியும். ஓகே, ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருமே உள்ளே இருக்கணும். ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கிது. இப்போ தான் எல்லாருமே ஏறி அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாகுது. ஸோ இப்போ இங்கே விடிஞ்சிருது ஓரளவுக்கு. இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா 5:52.
5:45க்கு ஃபோர்ட் வாரன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு சீட் ரிசர்வேஷன்ஸ்.lkல டிக்கெட் புக் பண்ணலாம். ட்ரெயின் ஷெடியூல்னு அடிச்சிங்கன்னா 2 வெப்சைட் வரும். முதல் 2 வெப்சைட் அதில் டைமிங் எல்லாமே போட்டிருக்கும், எந்த டைமில் ட்ரெயின் வரும்னு சொல்லி. விடிஞ்சிட்டு நல்லாவே சூப்பராக இருக்குது, நல்ல வேகமாக தான் போகுது. அங்கே சூரியன் உதிச்சிட்டு, அதுதான் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி வந்தேன்னா. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? விடிய காலம் பயணம் செய்யல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 நாளைக்கு பிறகு நல்ல அதிகாலை எழுப்பினாங்க, ஒரு 4:30க்கெல்லாம் எழுப்பிட்டோம். ஸோ அதனால் நல்லா இருக்குது. வளமையாக ஃப்ளைட்டுக்கு எங்கேயாவது போகிறேன்னா தான் அப்படி போகிறது. ஏன்னா இப்போ நித்திர நேரம் எல்லாமே மாறிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு படுக்கவே 2 மணி 3 மணி ஆகிறதால நித்திர டைம் எல்லாம் மாறிட்டு, அதனால் இன்றைக்கி நேற்று வெள்ளனை படுத்து இன்றைக்கி எழுப்பினது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மழை வெள்ளம் வந்தது தானே, டிட்வா புயலுக்கு பிறகு இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ரக்குகள் எல்லாமே சரியாக பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ட்ரெயின் போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு கிழமை கூட இருக்காது ட்ரெயின் பயணத்தை வந்துட்டு திருப்ப ஆரம்பிச்சதை. கொழும்பு டு யாழ்ப்பாணம் என்ன மலைநாடுகளில் சில பகுதிகளுக்கு டைரெக்டாக ட்ரெயினில் போகலாது. எனக்கு கொஞ்ச நாளில் புனர் நிர்மாணம் செஞ்ச பிறகு அது ஈஸியாக வந்துடும் இந்த பயணம் எல்லாமே. பாருங்க, சூரியன் உதிச்சு அந்த பக்கம் முடிய செவ்வானமா தெரியுது. சின்ன சின்ன ஸ்டேஷன்ல எல்லாமே இந்த ட்ரெயின் வந்து நிற்காது, இந்த சிட்டி ட்ரெயின் தானே, அதால் முக்கியமான நகரங்களில் தான் நிற்கும். அதால் தான் இந்த ட்ரெயின் வந்துட்டு வெகு விரைவாக போய்கொள்ளும். ராகம சந்தி அழகை வந்துட்டு நல்ல அழகா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் அப்படியே திரும்புது, சூப்பராக இருக்குல்ல. காலை வணக்கம் மக்களே. கொஞ்ச நேரம் இப்படி நித்திர கொண்டு இப்போ தான் எழுந்திருக்கு. நேரம் பின்னடா 7:52. இப்படியே ஒரு 4:30 வச்சுனாங்க. அதால் நல்ல நித்திர 2 பேருமே. சீட்டுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இதண்டக்கூடிய மாதிரி இருக்குது. அதே இடத்துல இந்த சீட் இருக்குது தானே, இந்த 2 சீட்டையுமே இப்போ அங்கே பார்த்து கொண்டிருக்கிற சீட்டை நீங்கள் இந்த பக்கம் எங்களை பார்க்குற மாதிரி திருப்பலாம். இல்லைன்னா நீங்கள் விண்டோவை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கூட விண்டோவுக்கு பரலாக சமாந்தரமாக கூட இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கொள்ளலாம். பட் நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்கள். எனக்கு எங்கேயுமே போனால் இந்த கால் இடிக்கிற பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ஈரம் பண்ணுறதால. ஸோ இங்கே வந்து நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது. கால் வந்து இப்படி வச்சுக்கொள்ளலாம். மற்றது ஒரு சின்ன டேபிளும் இருக்குது. ஒரே ஒரு பவர் பாயிண்ட் இந்த ப்ளக் மட்டும் கிடைக்குது இதில் பாருங்கள். ஸோ 2 பேருக்கும் உண்டுன்றபடி இருக்குது, வேலை செய்யுது. சில இடங்களில் போட்டிருப்பினும் வேலை செய்யாத போது செக் பண்ணான்னு வேலை செய்யுது. இது இந்த 2 சைட்டால் ஏசிட்டு கீழே இருக்கா 2 பேர் இல்லை அப்புறம். ஓ 2 பேருக்கும் இருக்குது. இங்கே இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இல்லை நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு. அது மேலே நல்ல கம்பார்ட்மெண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நடந்து போகிறதுக்குமே பெரிய ஸ்பேஸ். இது ஆக்சுவலாக என்னென்னா இந்தியாவில் தான் இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே செஞ்சு மாடிஃபை பண்ணி இங்கே வருது. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரெயின் பார்க்கல. நீ பார்த்துருக்கியா? நான் அதிகமாக ஃபஸ்ட் கிளாஸ் இந்தியாவில் போனதில்லை. இல்லை ஃபஸ்ட் கிளாஸ்னாலே இங்கே வந்து இந்த மாதிரி இருக்காது, சீட்டிங்ஸில் மோஸ்ட்லி இருக்காது. இது வந்து சிசின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. சேர் சீட்டோ சம்திங் ஏதோ ஒரு மாதிரி. அங்கே இதுதானே பெட் மாதிரி தானே இருக்குது. பெட் மாதிரி இதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணேன். அதில் ட்ராவல் பண்ணி 3rd கிளாஸ்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணாலே பெட்டில் செம்மையாக இருக்கும். அது எப்படின்னு சொன்னால் இங்கேருந்து டெல்லி போகிறோன்னா கிட்டத்தட்ட 3 நாள் பயணமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ கடைசியாக கூட மிசோரம் போயிருந்தோம். நாங்கள் தானே நார்த் ஈஸ்ட் இந்தியா. அங்கே போய்களையுமே 3-4 நாள் எடுக்கும், 3.25 நாள் கிட்ட எடுக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்துட்டு பெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பட் இலங்கை வந்துட்டு ஒரு நாளே மேலே இருந்து கீழே வந்துடலாம். 5000 வரும் சாப்பாட்டோட. 3 நாள் சாப்பாட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் செம்மையாக. பட் ஃப்ளைட் எடுத்தால் அது ஃப்ளைட் எடுத்தால் 1 ஹவர்லேயே போயிடலாம். நாங்கள் போய்க்க ஃப்ளைட்டில் தான் போனது.
மேட்ச் வருது. மரத்து மேலே முன்னுக்கு டிவி இருக்குது. டிவியில் மேட்ச் போகுது. இடையில இந்த இடத்துலையும் வச்சுருக்கேன். நெஸ்கஃபே வந்தது. நெஸ்கஃபே எடுத்துருக்குறோம். ஸோ நெஸ்கஃபே வந்து 2 எடுத்தினாங்க. ரெண்டுமே வந்து 300 ரூபா. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேவோட நாங்கள் சும்மா கதைப்போம். கதை கேட்க சொல்கிற விஷயம், இந்தியாவில் இது வந்து இந்தியா காசுக்கு 10 ரூபா. அப்படி பார்த்தாலுமே எங்களோட காசுக்கு ஒரு 30 ரூபா இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி தான். பேர் 3 மடங்குன்னு வைங்க, சரி 4 மடங்குன்னே வைங்க, 40 ரூபா தான். ஆனால் நாங்கள் பிரியாணியிலேருந்து எது சாப்பிடலே எங்களோட ஊரில் எல்லாம் இதெல்லாம் இந்த விலை தான் வரும், அந்த விலை தான் வரும்னு சொல்லி டேவ் அடிக்கடி சொல்லுவான். இந்தியாவில் வந்துட்டு விலைவாசி வந்துட்டு இந்தியா இலங்கையோட ஒப்படைக்கு வந்து குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கேஷ் ஃப்ளோ கூடவாக இருக்குது. இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்தாலுமே மாதத்துக்கு அது காணாமல் இருக்கும். ஸோ இவன் சொல்லுவான்ட்டு எனக்கு இந்த காசு இங்கே உழைச்சாலே காணும்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கேஷ் ஃப்ளோ இருக்கும், சேவிங்ஸ் இருக்காது. அதுதான் பிரச்சனை. சரி, இங்கே டிக்கெட் செக் பண்ணுறது வந்துட்டு டிக்கெட்டு காட்டிட்டு உங்களோட வந்து கதைச்சு கொள்கிறேன். பசிக்க வலிக்கிட்டது, அதால் நாங்கள் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கேன்டீன் வந்து இடைக்கில் இருக்குது. இப்போ அதால் போவோம். நடுவில் இருக்குன்னு சொல்லி சொன்னவன். இந்தியாவில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எங்களோட கம்பார்ட்மெண்ட் தான் ஆக்கள் குறைவாக இருக்குது. எங்களோட பாருங்க, இந்த சீட்டை இப்போ திருப்பி போட்டிருக்கீங்க. அப்படி திருப்பலாம் ஃபுல்லாக. இதாக இருக்குது கேஃபெட்டேரியா, கேன்டீன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கேன்டீன். சின்னதாக தான் இருக்குது. சும்மா சோடா, தண்ணி போத்தல், சாப்பாடு ஏதாவது இருக்குன்னு பார்த்துனாங்க. சின்ன ரோல், சம்சா அந்த மாதிரி தான் இருக்குது. நிற்கக்கூடிய மாதிரி இடவசதி இருக்குது. முதல் ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறேன். அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கதிரமைசை எல்லாமே போட்டிருக்கணும். ஒரு ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டையும் எடுத்து கேன்டீன் மாதிரி செஞ்சுருந்தவன். இது அப்படி தான் இருக்குமென்னு எதிர்பார்த்தனா, நான் அப்படி இல்லை. ஓகே, பரவாயில்ல. சம்சா எவ்வளோ? இல்லை, அது வேண்டாம். அது சமோசா. சமோசா எத்தனை வேணும்? 2 தாங்க. 2 கொடுங்க. நெஸ்கஃபே 2 தாங்களா? இப்போ நெஸ்கஃபே 1 தாங்க. அதில் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே சோடா அது இது எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தமாக வந்துட்டு எது எடுத்தாலுமே 180 ரூபா. சோட்டீட்ஸ் 1 180 ரூபா. இங்கே வந்து நீங்கள் எது எடுத்தாலுமே 180 ரூபா. காஃபியோ டீ எது எடுத்தாலும் 180 ரூபா. சோட்டீட்ஸ் ஐட்டம்ஸில் எது எடுத்தாலுமே 180. ஸோ மொத்தமாக 3 ஐட்டம் மட்டும் தான். நாங்கள் ஒரு டீ, 2 சம்சா, உள்ளுக்கு முட்டை, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருந்தது. பசி அடங்காது, பட் சும்மா சாப்பிடலாம். நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ஏதாவது பார்சல் கட்டி கொண்டு வாங்க, அதான் பெட்டர் ஆப்ஷன். இல்லை வெளியே ஏதாவது சாப்பிடுவாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் சரியாக ட்ரெயினு நடுப்பகுதியில் இருக்கிறோம். இதுக்கு இந்தியாவில் இவர் வந்துட்டு போயிட்டு வந்தவர். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்புறம் அவர் வந்த அப்புறம் நாங்கள் இப்போ திங்ஸ் வாங்கினாங்க. இந்த பக்கமே கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரெயினில் சரியான நடுவில் இருக்கிறோம். இந்த ட்ரெயினில் லஞ்ச் அதெல்லாம் எடுக்கலாம். இப்படி ஏதாவது சாப்பிட்டு வாங்குவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கட்டி கொண்டு வாங்க செஞ்சு. ஏன்னா கொஞ்சம் பசிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஏன்னா நான்லாம் இந்தியாவில் ட்ரெயினில் போகவே அவ்வளோ யோசிப்பேன். போயிருக்கிறேன், போக இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் அவ்வளோ நீட்டாக இருக்காது, க்ளீனாக இருக்காது, அவ்வளோ சனத்தொகை. அதுதான் ரீசன். இப்போ அந்த புயலுக்கு பிறகு அங்கங்கே திருத்த வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடாக தான் போகுது, முந்தி போகிற மாதிரியே தான் போகுது. இந்த ட்ரெக்கெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு எடுத்துட்டோம். இன்றைக்கு மயிலெல்லாம் பார்த்துனாங்க, வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. மயில் கத்தி கொண்டு அப்படியே போச்சுது. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காடு தான், அங்கங்கே குளங்கள் எல்லாமே வருது, வயல் விதைச்சிருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்குது, பச்சை பசேலுன்ட்டு இருக்குது.
என்ன ஒரு சுகம்னு சொன்னால் இன்டர்சிட்டி ட்ரெயின் எடுக்கிறதான் எப்பயுமே நல்ல. முந்தி வந்துட்டு கொழும்புல இருந்துட்டு யாழ்ப்பாணம் போக்குறோம்னு சொன்னால் 11:45 ஒரு ட்ரெயின் இருக்கு. கொழும்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வலிக்கிடும். அது வந்து இரவு ஒரு 7 மணி 7:30க்கெல்லாம் எங்களோட யாழ்ப்பாணத்தை வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே வர வயல் விதைக்கிறது, மரம்பெல்லாம் கட்டி அப்படியே மழை தண்ணியை சேமித்து வச்சுட்டு அப்படியே செய்யணும். இங்காலையெல்லாம் 2-3 போகம் எல்லாமே செய்யணும். இப்போ அனுராதபுரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ட்ரெயின். ஸோ இந்த ஸ்டேஷனில் தான் கொஞ்சம் கூட நேரம் நிற்கும். நார்மல் ட்ரெயினில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அதிக அளவானாக்கள் இறங்கிடும். இதுக்கு பிறகு நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தால் உங்களுக்கு சீட் எல்லாமே நார்மலாக கிடைக்கும். ஸோ இது சீட் ரிசர்வ் பண்ணி இருக்கிறதால பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு விஷயம், இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருந்தது. ஸோ எங்கள்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் இருந்தது. கொழுவிட்டு முன்னுக்கு மிஸ்டர் பீன் ஜோக் போய் கொண்டிருக்கோம் அந்த டிவியில். ஸோ பார்த்து கொண்டிருக்கலாம். இதுக்கு ஒரு பின் சீட் தள்ளி இருந்ததுன்னா இந்த டிவி பார்த்துக்கலாம் அப்படியே மாதிரி இருந்துருக்கும். சவுண்ட் நல்லாவே கேட்குது. சவுண்ட் எப்படி இருக்குடா? ட்ரெயினுமே வெளிக்கிட்டணும். ஸோ அவங்களுக்கு காட்டுறதுக்காக வேலை செய்கிற ஒரு சின்ன சின்ன போர்ட்ஸு. ஓகே, ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ 12 மணி 12:30க்குள்ளே சில ட்ரெயின் ட்ராக் மாறி விடுறதால சில டிலே ஆகும். அப்படியான விஷயங்களால் கொஞ்சம் டிலே ஆகலாம். இல்லையாண்டா 12 தொடக்கம் 12:30 நீங்கள் விடிய அங்கே ஒரு 5 மணிக்கு ஏறினீங்கடா வெள்ளவத்தையில் 12-12:30க்கு இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே போவோம். வெளியில் எங்களோட நண்பர் கோவை அவுட்டர் வந்துட்டு வருவார். ஸோ அவர் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் இன்றைக்கி எங்களோட சொந்தக்காரர் வாழ்ந்த வீட்டில் தங்க வச்சுட்டு அப்படியே நானும் பேயோடையே தங்க போகிறேன். தங்கிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட 5 மாதம், 5 இல்லை ஒரு 4.5 மாதத்துக்கு பிறகு இப்போ வாரேன். மிசோரம் அந்த சைடு இந்தியா எல்லாம் போன பிறகு யாழ்ப்பாணத்துக்கு சொந்த ஊரு கூட வரையில. கொழும்புலேயே அப்படியே நின்றாச்சு. 2-3 இன்டர்வியூஸ், அதுக்கு பிறகு வேறு வேலைகள், ஒவ்வொருத்தரையும் போய் மீட் பண்ணுறது. இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் அப்படி தான் போய் கொண்டு இருக்குது நாட்கள். சொந்த ஊருக்கு வரைக்கும் தனி ஒரு இது வரும், ஒரு ஆசை கொண்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் லாவோஸ் என்ற நாட்டுக்கு போனான். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே இருக்குது. அந்த லாவோஸ் என்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சைனா இருக்குது. சைனா போர்டரை ஒட்டி இருக்கிற ஒரு நாடு தான் லாவோஸ் என்ற நாடு. அந்த நாட்டில் சைனாவினுடைய ஆதிக்கம் அதிகளவாக இருக்குது. அங்கே இதே மாதிரி ட்ரெயின் இருக்குது. மலைகள் அப்படியான அந்த ஒரு நாட்டில் மலைகள் எல்லாமே அதிகளவாக இருக்குது. மலைகளுக்களால் உள்ளுக்கு குடைஞ்சு டனல்ஸ் மாதிரி எல்லாம் உருவாக்கி அங்கே வந்து ரயில்வே சிஸ்டம் சைனீஸ் பில்ட் பண்ணியிருக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்த தூரம் இருக்குது தானே, கொழும்பு யாழ்ப்பாண தூரம். ஸோ கொழும்பு யாழ்ப்பாண தூரத்தை நாங்கள் வெறும் 2 மணித்தியாலத்துக்குள்ளேயே கடக்கலாம். அப்போ ஜோதிச்சு பாருங்க, நாங்கள் கொழும்பில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் கொழும்புக்கு போயிட்டு அங்கே திங்ஸை வாங்கிட்டு திருப்ப கூட இங்கே வந்து கொள்ளலாம். ஸோ லாவோஸ் என்ற நாட்டில் வெறும் 2 மணித்தியாலத்தில் போக வேண்டிய தூரம் இங்கே வந்துட்டு ஒரு 6 மணித்தியாலத்தில் வருது. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கு. ரைட் ஓகே. ஃப்ரெண்டு நாள் வந்திருக்கார் இந்தியாவிலேருந்து. சரி ஓகே. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி எங்கட நாடுமே வந்துட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஸோ 2 மணித்தியாலத்தில் போயிட்டு எக்ஸாம்ஸோ இல்லாட்டிக்கு ஐசியோ பத்திரமுல்லைக்கு போயிருந்தானே ஐசி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு விடிய போனால் பெட்டாவில் நிற்பான். பெட்டாவில் போய் திங்ஸோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு வேலைகளோ செஞ்சுட்டு பின்னேறம் ஒரு 3 மணிக்கு ஏறினா இங்கே 5 மணிக்கு நிற்கலாம் யாழ்ப்பாணத்தில். ஸோ அந்த மாதிரி தான் லாவோஸ் என்ற நாட்டில் உள்ள ட்ரெயினுன்ற ஸ்பீட் இருக்குது. எங்கட நாட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஸோ யாழ்ப்பாணம் வந்தாச்சு ஒரு மாதிரி. எங்கடா சீலம் ப்ரோ காணல? ஓகே, நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சீலம் ப்ரோ உங்களோட கோவை அவுட்டோஸ் இங்கே தான் நிற்கிறார். என்ன ப்ரோ ஆமி கிட்டப்ப விடுறீங்களே இல்லை?
பயங்கரமாக இருக்கா? நல்லா தான் இருக்கு. வெயிலாக இருக்கு. வாங்க அப்படியே வெளிக்கிட்டு சைட் பண்ணுங்க. எப்படி இருந்த முதல் 2 நாள்? நல்லா தான் இருக்கு. அப்படியே போயிட்டு வந்தால் சும்மா அப்படி இப்படின்னு நாங்கள்லாம் எவ்வளோத்துக்கு வெயிட்டை குறைக்கணும்னு யோசிப்போம். ஆளை வேறுங்க இந்த பேக்கை மிசோரத்தில் ஒருத்தன் தூக்கி விழ போயிட்டான். சரி, மற்றது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, பிக்மி அல்லது ஊபர் அண்ட் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அங்கே ஓலா அது மாதிரி இங்கே வந்து பிக்மி இருக்குது. ஹலோ அண்ணா. ஓகே. ஏய், எல்லாரும் போக முடியுமா தெரியல. பேக் எப்படியாவது மடியில் வச்சுருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எப்படி இருக்குது? அப்பா நண்பர்களே, 5 Pro கிளம்பியாச்சு நண்பர்களே. ஆட்டோ பயணம் பண்ணுறது அப்படி இப்படி பயங்கரமாக தான் இருக்கும். போய் ரீச் ஆகிட்டு பேசுகிறேன். என்ன கேஸ் வருதா? அது 3 தேதி ஒரு வீடியோ. சரி, ஓகே. இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே இதுலேருந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டை போவோம். இப்போ இங்கே வந்துட்டு சென்னை ஸ்டைல் பிரியாணியில் A+ பிரியாணின்ட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கேட்டு பார்ப்போம். இவங்க சாப்பிட்டா அப்புறம் தெரியும் தானே டேஸ்ட் இந்தியா ஸ்டைலில் இருக்கா இல்லை எங்களோட ஸ்டைலில் தான் இருக்கான்னு சொல்லி. சிலம்பரோ விலைவாசி எல்லாம் என்ன மாதிரி இருக்குது? அதிகம் தானே? பயங்கரம்னா அந்த சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த கரன்சி 500 1000ங்கிறது கொஞ்சம் பயமாயிருது. அப்புறமா கரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல வாங்குற பொருள் ஒரு 140 ரூபா வருது. 130 ஐஎன்ஆர்ல கேட்குறீங்க. சில சாப்பாடெல்லாம் 2 மடங்கு மாதிரி இருக்கு. காசு அதிகம் தான். ஏன்னா இப்போ நாங்கள் சென்னையில் இருக்க தேவ் மற்ற உதயா அவங்களோட ரூமில் இருக்க 120க்கு அந்த ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுக்கலாம். அது வந்து இங்கே எங்களோட காசுக்கு 600 ரூபா 700 ரூபா வேறு. பார்த்துட்டு பயப்படுறாங்க. 33 லட்சமாமா இது காரெல்லாம் விலை கூட. ஆட்டோ அப்படித்தானோ? அங்கே விலை வரும். இந்த ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ நார்மல் 4 ரூபாண்டாலே கன்வெர்ட் பண்ணால் நம்ம உண்டு 12 லட்சத்துக்கு இது எடுக்கணும். 12 லட்சத்துக்கு பைக்கே எடுக்க மாட்டீங்க நீங்கள். 12 லட்ச ரூபாய்க்கு அங்கே செகண்டில் சூப்பர் பைக் எடுத்துடலாம். வெளியில் டிஆர்க்கு ஃபைனாக ரெடியாக இருக்குது மெட்ராஸில் வண்டி. வளமே வந்து நாங்கள் வார A+ பிரியாணிக்கு தான் வந்திருக்கிறோம். சாப்பிடுவோம். மெனுவில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. முந்தைய 1000 ரூபா பிரியாணி இப்போ 1200 ரூபா. இங்கே தான் விலையும் ஓகேயாக இருக்கும். பிரியாணியும் வந்துட்டு ஓரளவுக்கு இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். 1200 ஐஎன்ஆரில் எவ்வளோ ப்ரோ? 1200 LKR ஐஎன்ஆரில் 400 ரூபா. ஆனால் அங்கே இந்த பிரியாணி ஒரு 120 ரூபாய்க்கு எடுப்பீங்களா? நல்ல பிரியாணி கிடைக்கும். 100 ரூபா தான் 4 பிரியாணி. சோடாண்டா நீங்கள் வெள்ளை தானே சொல்லுவீங்க. இங்கே நாங்கள் சோடாண்டா எல்லா சோடாவையும் சோடான்னு சொல்லுவோம். இஷ்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. பிரியாணி எப்படி இருக்கு? ஓகே. நீங்கள் குழம்புலாம் பிரியாணி சாப்பிடே இல்லையே. பிரியாணி மாதிரியே இருக்காது. இது ஓகே, நல்லா இருக்கும். கொழம்புல என்ன ப்ரோ 1000 சொச்சம் கொடுத்து 1800 இதை கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி மாதிரியே இல்லை. இப்போ வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. ஓ சரி.